வணக்கம், நான் விக்ரம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, இதோ அந்த போர்ட்லேயே பார்த்துக்கோங்க, மேட்டூர் அணை டான்ஜெட்கோ. இங்கேருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களுக்கு போகிறோம். ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இங்கே நம்ம பவானி வழியாக இங்கே மேட்டூர் அணைக்கு வந்திருக்கோம். அணைக்கிட்ட அடுத்த வீடியோக்குள்ளே வர்றதும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தது தான். இதோ இந்த ஸ்பாட்டோட கண்டினியூஷன் தான் அடுத்த வீடியோவும். ஆனால் அடுத்த வீடியோக்குள்ளே வரும். ஆனால் அதெல்லாம் வந்து தனித்தனி வீடியோவாக வரும். சப்போஸ் ஒரு வேளை நான் வந்து சொல்லாமல் விட்டேன் அப்படின்னா, எங்கேருந்து எங்கே வந்தேன் போனேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவிலேருந்து பார்த்துக்கோங்க. ஆய்வு மாளிகை மேட்டூர். எங்கே ஆய்வு மாளிகை? அது என்ன மலைன்னே தெரியல. வரும்போது ரெண்டு பக்கமும் மலை இருந்தது, ஆனால் என்ன மலைன்னு தாங்க தெரிய மாட்டேங்குது. அது என்னமோ செமையாக இருக்குது. ஏன்னா மலை கோயிலா? மாதேஸ்வரன் மலையா? கொளத்தூர், கோவிந்தப்பாடி, பாலாறு, மாதேஸ்வரன் மலை, மைசூர். இந்த இதுதான் மேட்டூர் டேம். அடேங்கப்பா, இங்கே வெளியெல்லாம் வந்து இதெல்லாம் மீன் கடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் மெதுவாக தான் திறப்பாங்க. எல்லாம் சாயந்தரம் நேரத்தில் மீன் போட்டிருந்தது. மீன் வறுவல் கடை, கரெக்ட். இதெல்லாம் சாயந்தரத்தில் வந்தோம்னா ஃபுல்லாக வந்து மீன் வறுவல் சாப்பிட்லாம். மீன் விற்பனை வளாகம் இதெல்லாம், மீன் மார்க்கெட்டு. இதெல்லாம் தான் மாதேஸ்வரன் மலைன்னெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இதுதானோ? இது என்ன மலைன்னு தெரியல. இப்படி பார்க்க முடியுமா? டோய் 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 டோய், ஓரம் 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 ஓடுங்க. இங்கெல்லாம் ஆனால் யானை, புலி அதெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. இதுலேருந்து உள்ள ஏதாவது ரூட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிறதுக்கு வேணால் சான்சஸ் இருக்கும். ஆனால் இது சுற்றி ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுக்கு, ஃபாரஸ்ட் மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் இந்த காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி அது சார்ந்து வரும்னு நினைக்கிறேன். ஆனாலும் மிருகங்கள்லாம் இருக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மலைகளையெல்லாம் பார்க்குறது, அதுவும் காலையில் நேரத்தில் செம்ம. இப்போ மணி என்ன ஒரு 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் வேறு கட்டாமல் வந்துட்டேன். பாருங்க, பாலாறு 27 கிலோமீட்டரா? மேப்பில் காவிரின்னு போட்டிருந்தது, என்னது பாலாறுன்னு போட்டிருக்கு? ஒன்றும் புரியலையே. சரி, தெரியல, ஏதோ ஒரு ஆறு. இல்லை, மிருகங்கள்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் கம்மி தான். இல்லை அப்படின்னா போர்டு கண்டிப்பாக எப்படியும் வச்சுருந்துருப்பாங்க.
மிருகங்கள்லாம் ஒன்றும் இருக்காது போல். இருந்தால் ஏதாவது சின்ன சின்ன இந்த காட்டு முயல் மான் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இருக்கலாம். காவல் பயிற்சி பள்ளி, கொளத்தூர் ஊராட்சி ஒன்றியம். ஏய் ஓய், அது பாருங்க நேரம் வண்டி முன்னாடி வந்து நிற்கிது. அந்த இயற்கை காற்றை சுவாசிக்கிறதுக்கே அப்படி இருக்கு. நல்ல மனமாக இருக்குது. அது என்னமோ சொல்லுது. இது நிறுத்தி பார்த்தா தான் சரி வரும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு கன்ஃபியூஸ் பண்ணி விடுது. அது ரூட்டு மாறி போச்சு. ஒரு கிலோமீட்டர் பக்கம் முன்னாடி போயிட்டேன். திரும்ப ரிட்டன் வந்து இப்போது லெஃப்டில் கரெக்டான ரூட்டை பிடிச்சாச்சு. இதுவா இந்த ரூட்டுங்க. இந்த ரூட்டில் போய் இங்கே தான் இருக்குது. பார்ப்போம், இங்கே தான் இருக்கணும். எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. நான் பேசினா அரசியல் பேச வேண்டியிருக்கும். அரசியல் பேசினா அது சர்ச்சையாகும். அதனால் சரி காட்டணும்னு நினச்சேன். இங்கே வந்தேன், காட்டிட்டேன். ஓகே, போகலாம். உண்மையிலேயே எனக்கு அங்கே போய் நின்னோன்னே என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு. சார், அரசியல் ஒரு மனுஷனை என்னென்னலாம் செய்யும், எப்படியெல்லாம் செய்யுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அரசியல் பகடைக்காய். கடைசியில் அந்த அரசியலாலேயே வீழ்த்தப்பட்டார். ரொம்ப டீப்பாக அரசியல் பேசணும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் என்னமோ தெரில, பேச தோணலை. இப்போ மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இதுதாங்க காவிரி. இது அப்படியே இங்கே டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் போகுதான்.
அடேங்க அப்பா, இவ்வளோ தூரம் போகுது. இன்டேக் வாட்டர் பம்ப் ஹவுஸ். அது இந்த பாலத்து பேரே வந்து காவேரி பாலம். மேப்பு கரெக்டாக தான் காட்டியிருக்கு. தமிழ்நாடு மின்சார வாரியம். மலைப்பாதை ஆரம்பம். இதுவும் ஹில் ரோடா? ஃபஸ்ட் டைம் வர்றதுனால இதுவும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதுவும் அப்போ என்ன காட் ரோடு மாதிரி தான் வருமோ? இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஃபாரஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஒன்றும் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. மலைப்பகுதி மெதுவாக செல்லவும் அது ஓகே. மற்றபடி மிருகங்கள்லாம் இருக்கிற மாதிரி தான் ஏதாவது ஒரு சைன் வச்சுருந்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. நீங்களும் ஃப்ரீயாக நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்தா ஒன்றுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கேயும் ஹேர்பின் பெண்டெல்லாம் இருக்கா? நான் இது ஏதோ பிளெயின் ரோடு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இதுவும் ஹேர்பின் பெண்டு. ஆனால் என்ன இங்கே ஒன்றும் வைல்டு அனிமல்ஸ்லாம் ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்கெல்லாம் வாக்கிங்கும் ஜாகிங்கும் போயிட்டுருக்குறாங்க. மலைப்பகுதி அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை ஸ்பெஷல். ஓகே, நம்ம இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி பவானி வழியாக வீரப்பன் அவர்களோட நினைவிடத்துக்கு போயிட்டு ரிட்டன் வந்து இப்போது ஒரு பெரிய ஒரு பேய் சாலைக்கு வந்து போயிட்டுருக்கோம். அந்த பேய் சாலையிலையும் வண்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கும் போகிறோம். அதெல்லாம் போக போக சொல்கிறேன். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டா அப்புறம் வீடியோ எடுக்கிறதுல அர்த்தமே இல்லை.